வெளியில இருந்து வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தயவு செஞ்சு மேடைக்கு வரணும். நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சொல்லுங்க கேப்டன் சொன்னேன். நமக்கு பாஸ்தானுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தலைமை கழக நிர்வாகிகள் கூட கேட்டுவிட்டுத்தான் உள்ளே வருவார்கள். ஆனால் நீ என்னுடைய பிள்ளைகள் போன்று என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்று எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவார். உனக்கு இது வேணுமா தலைமை கழக பொறுப்பு வேணுமான்னு கேட்டார். நான் அப்பயும் விடலை. இல்லை பரவாயில்ல, நான் கேட்டே உள்ள வரை எனக்கு தலைமை கழகத்தில் பொறுப்பு போடுங்க. நேரத்திலும் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுற்றி ஒரு சூழ்ச்சி, ஒரு மாயம், ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேற்று அதிமுக பாஜக கூட்டணி சேரும்போது கட்சி முன்னாடி இருந்தாங்க. இல்லை அந்த கதைக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் இங்கே இருக்க ஊடகங்கள், இங்கே இருக்க அரசியல் விமர்சகர்கள் நேற்று உடனே எல்லா நியூஸ்லையுமே தேமுதிக சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க, அதனால கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்க. இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது ஏடிஎம்கே பிஜேபி. அவங்க அமித்ஷா வந்தார், அண்ணாமலையை விலகிட்டாங்க, நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஓகே, எங்கே இருந்தீங்களே தேமுதிக வந்தது? எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் காலம் இருக்கு. இப்ப இருந்தே தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க. என்ன பயமா? இல்லை எனக்கு புரியல. ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும், சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும். நீங்க யார் நியமனம் செய்யறதுக்கு? எங்களோட மதிப்பு, எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிக காரனுக்கு மக்களுக்கு தெரியும். இனி 1 வருஷம் காலம் இருக்கு. அது சிங்கிள் டிஜிட்டா, டபுள் டிஜிட்டா, ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த 2 தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஊடகங்களுக்கு என்ன அவசரம்? இனி எல்லா கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க. இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிக இல்லை. ஏன்னா எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக. இன்னைக்கு நாங்க எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கோம்.